இதுதான் ஹோம் மினிஸ்டர் பார்த்துட்டு அப்படியே கோட்டு சூட்டோட போய் அவர் நிற்கிறத பார்த்துட்டு தோலை தட்டி பெஸ்ட் கவர்மெண்ட் நடத்திக்கிட்டார். அப்புறம் இவங்களுக்கெல்லாம் என்னப்பா வேலை? இவன் பாடுறான் எல்லாம். என்ன, நான் சட்டமன்றத்துக்கு வந்தாவே சிங்கர்கள்லாம் பாடுற மாதிரி தெரியுதுங்கிறான். சிங்கர்கள் பாட மாட்டாங்க, சிங்கர் எகிர்க்குவான். உங்களுக்கு தெரியாது. சிங்கர் பாட்டை எத்தனை பேர் ரசிச்சு ரசிச்சு வீட்டில் பார்த்துட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும். உனக்கு பாடினா பிடிக்காது, உங்களை பற்றி எப்படிப்பா பாட முடியும்? உங்களை பற்றி பாடுறா என்ன சொல்லுது? போய் வா மகனே போய் வான்னு தான் சொல்ல முடியும். வேற சொல்ல முடியுமா? நான் கேட்குறேன். ஏன்னா நம்மளால சொல்ல முடியாது. சொன்னால் வருத்தப்படுவீங்க. தப்பித்து வந்துட்டியப்பா. 2 பேருமே நம்மால விலைக்கு வாங்கி அவர் தப்பிச்சாரு. சோழிங்க இங்க இருக்கிற சேப்பாக்கத்தில் இஸ்லாமிய பெருமக்கள் கொஞ்சம் மனசு மாறிட்டாங்க, அவ்வளவுதான். இல்லைன்னா கதை முடிஞ்சிருக்கு. எதிர்கட்சி வரிசையிலேயே எதிர்கட்சியை சார்ந்த முதலமைச்சர், துணை முதலமைச்சர் யாரையும் காணவில்லை. எங்கடா பாருங்களாங்க. இதெல்லாம் எதற்காக சொல்லி சொன்னோம்? தெளிவாக இருங்கள். மக்கள் பணிகளுக்காக, மக்கள் ஆற்றுகிற பணிகளுக்காக. எவ்வளவு கொடிபேரிக்கு சொன்னாங்க. இத்தனை நாள் நான் எத்தனையோ பார்த்தேன். கொடிபேரி ஒரு டூரிசம் பிளேஸ் ஆகும். அதுக்கு 7 கோடி ரூபாய் வரைக்காச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை நடத்துறதுக்கு உங்கள் பிரதிநிதியாக முதலமைச்சர் எடுத்து சொல்வேன். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. யாராச்சும் நினைச்சாங்களா? தண்ணி திறந்துடுனாங்க. இது தூண்டி விட்டாங்க திமுக, அண்ணா திமுக. நான் முதலமைச்சர் இங்கிருந்து பேசினேன். என்ன செய்யணும்னாங்க. சார் தண்ணி கொஞ்சம் திறந்து விட்டா பெட்டரா இருக்கு சார். அதுக்கு என்ன போடணும்னாங்க? ஜியோ போடணும்னாங்க. ஜியோ போட்டால் தான் திறக்க முடியுமா? தண்ணி சட்டர் தூக்காதான்னாங்க. 5 மணிக்கு சட்டரை தூக்கி விட்டாச்சு. அடுத்த நாள் ஜியோ இருக்கு. இது யார் தலைவர்? நீங்க நினைச்சு பாருங்க. பவானி சாகர் கீழ்பவானி பாசத்திலே அங்கே தண்ணீர் திறந்து விடுவதற்கு ஜியோலையும் 5 மணிக்கு திறந்து விட்டாச்சு. எல்லாம் அவருக்கு தெரியும். இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.